அடுத்து ஷண்ணாம் மாத்மனி நித்யானாம் ஐஸ்வர்யம் யஹ அதிகச்சதி. இந்த ஆறையும் ஜெயித்தே தீர வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆறு இது: காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம் ஆகிற ஆறையும் ஜெயிக்க வேண்டும். காமத்தை ஜெயிப்பாய், கோபத்தை ஜெயிப்பாய், பேராசையை ஜெயிப்பாய், காம குரோத லோப. மதம் கர்வத்தை ஜெயிப்பாய், மாத்சரியம் பொறாமையை ஜெயிப்பாய், காம குரோத லோப மோகம் மயக்கத்தை ஜெயிப்பாய். என்ன இந்த ஆறும் ஷடூர்மிகள். இத்தை ஜெயித்தவனுக்குத்தான் நல்லது. இவர்கள் அண்டியே வாழ்வர்கள். ஒரு 6 பேர் யாரார அண்டி வாழறான்னு அடையாளம் கட்டுறார் பாருங்க. ஷடிமே ஷட்சு ஜீவந்தி சப்தமோ நோபலப்யதே சௌராஹா பிரமத்தே ஜீவந்தி சௌராஹா பிரமத்தே ஜீவந்தி. திருடர்கள் எல்லாம் முட்டாள்களை நம்பியே வாழ்கிறார்கள். வியாதிதேஷு சிகித்சகாக வைத்தியர்கள் எல்லாம் வியாதி பீடித்தவர்களை நம்பியே வாழ்கிறார்கள். பிரமதாகா காமயானேஷு வேசிகள் எல்லாம் காமத்துக்கு வசப்பட்ட ஆண்களை நம்பியே வாழ்கிறார்கள். யஜமானேஷு யாஜகாக யஜ்யம் பண்ற பிராமணர்கள்லாம் யஜமானம் கிடைப்பனான்னு நம்பியே வாழ்கிறார்கள். ராஜா விவிதமானேஷு ராஜா சண்டை போடுறவனை நம்பியே தான் வாழ்கிறான். நித்தியம் மூர்க்கேஷு பண்டிதாக பண்டிதர்கள் புத்தி இல்லாதவர்களை நம்பியே வாழ்கிறார்கள். ஆரையும் ரொம்ப ஆச்சரியமா சொல்லிட்டா இருப்போம். ஏன்னா புத்தி இல்லாதவன் கிடைச்சா தான் பண்டிதனுக்கு வாழ்க்கை. எல்லாரும் பண்டிதன் ஆயிட்டா அப்புறம் பண்டிதன் எங்க போவன்? அதனால புத்தி இல்லாத நம்பித்தான் பண்டிதன் இருக்கான், வியாதிக்காரனை நம்பித்தான் வைத்தியன் இருக்கிறான், யார் ஏமாறுவான நம்பித்தான் திருடன் இருக்கிறான். இப்படி இவரவர்கள்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆறுல நீ சேராம இருக்கிறதுக்கு வழி பார்த்துக்கோ என்ன நம்மை விலக்கி விடுகிறார் விதுரர். இது 6. ஷடிமானி வினஷந்தி முகூர்த்தம் அனவேக்ஷணாத். ஒரு முகூர்த்த காலம் இதை சரிவர கவனிக்கலைனால் கட்டுப்படும். 6 வஸ்து சொல்லப்போறா இருப்போம். அதனால எப்பவும் ஜாகரூகனா எப்பவும் கண்ணை முழிச்சு பார்த்துக்கணும். இதை விட்டா கெட்டு போகும், பிரிந்து போகும். காவஹா பசு. பசுவை கொட்டில் வச்சுட்டோம்னா அந்த மானு கத்தின்னு இருக்கிற ஒலி கேட்டுட்டே இருக்கணும். அப்பப்ப அதை போய் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு வேண்டியதை இட்டுட்டே இருக்கணும். அப்பதான் பசு நன்னா இருக்கும். ஏன்னா பல பேர் பசுமாடு வீட்டிலேயே வச்சுருப்பார்கள். அதை ஜாகிரதையா பராமரிக்க வேணும். சேவா இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கமோ இல்லையோ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். எப்ப வேலை போயிடுன்னு தெரியாது, எப்ப அவருக்கு சிரிப்பு வரும்னு தெரியாது, எப்ப கோபம் வரும்னு தெரியாது. ஜாகிரதையா இருக்கணும். கிருஷிகி நெல் வளர்ற சொல்லியோ ஒரு கட்டத்திலையும் ஜாகிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா காத்தடிக்காத பார்த்துக்கணும், புழுக்கடிக்காத பார்த்துக்கணும், திருடர்கள் வந்து எடுத்துன்னு போயிடாத பார்த்துக்கணும். நெற்பயிர ஜாகிரதையாக நோக்க வேண்டும். பாரியா எப்பொழுதும் மனைவியினிடத்துல பரிவோட ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். வித்யா கல்வி. கல்வியை என்னைக்கோ 24 வயசுக்கு படிச்சு விட்டுட்டோன்னு மட்டும் விட்டீள், புஸ்தகத்தை பிரிக்காத மட்டும் இருந்தோம், கல்வி அப்பவே கட்டுப்படும். ஒரு முகூர்த்தமும் புஸ்தகத்தை பார்த்துட்டே இருக்கணும். கடைசி நாள் மூச்சு முடிகிற வரைக்கும் படிச்சே தான் மூச்சு போக வேண்டும். அதனால கல்வியும் பார்க்காமல் விட்டால் கெட்டே போகும். பல பேர் படிச்சு முடிச்சாச்சுன்னா எத்தனை பேருக்கு எழுதவே வர்ற தெரியுமா? இப்போ எழுதி பழக்கம் விட்டு போறது இல்லையா? கையெழுத்து போட்டு மட்டும் பழகினுட்டோம். அப்ப அது வரைக்கும் ஒழுங்கா இருக்கும். அதை தவிர எதையான எழுத்துன்னா இங்க இழுத்தா அங்க போறது, அங்க இழுத்தா எங்க போறது. என்ன 24 வயசோட பரீட்சை எழுதி முடிச்சாச்சு. இப்ப எழுதுற பழக்கமே விட்டு போச்சு. ஆக படிக்கும் பழக்கமும் எழுதும் பழக்கமும் எப்போதும் இருக்க வேண்டும். வித்யா விருஷல சங்கதி. நம்ம விட தாழ்ந்தவர்களோட தொடர்பு வச்சுருக்கோம் இல்லையோ, ஜாகிரதையா இருக்கணும். எப்ப காலை இழுத்து விட்டுடுவார்கள்னு தெரியவே தெரியாது. ஆக இந்த 6ஐயும் முகூர்த்தம் தப்பாமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு மணி நேரம் பார்க்காம இருந்துராதே, கெட்டு போகும். ஷடயத்தே அவமன்யந்தே நித்தியம் பூர்வோபகாரிணம். இந்த 6 பேருக்கும் எப்பவுமே நன்றி கிடையாது. அப்படின்னு இந்த 6 பேர்கிட்ட வேலையை முடிச்சுன்னு உடனே எல்லாருமே விட்டுட்டு போடுவாளாம். 6 பேர் ஆச்சாரியம் சிக்ஷிதாக சிஷ்யாக. ஆச்சாரியனிடத்துல கல்வி கற்றுண்ட உடனே ஏறி வந்த ஏணி அப்பவே உதச்சுடுறான்னு இல்லையோ. வாத்தியார் தொழில்னு வச்சுங்கோ. ஏன்னா வாத்தியார்கிட்ட கத்துன்னு மேலே போன உடனே அவரை வீதியில் பார்த்தா கூட நமஸ்காரம் கூட சொல்றதே இல்லை. யாரோ போனார், நான் எவ்வளோ தூரம் படிச்சாச்சு. மேலே இந்த நாள்லே வாத்தியார்கள் 6000 8000 10,000 வாங்கிட்டு இருக்காள்னா படிச்சுட்டு வெளியில போன முதல் மாசம் அவன் 30,000 வாங்குறான். இதை போரா குறைக்கு விளம்பரம் வேற போட்டு காட்டுறா. எங்க அப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு 6000 ரூபாய் சம்பாதிச்சார், நான் இப்ப இதை படிச்சுட்டு உடனே எங்க அப்பா வாட்ட 3 மடங்கு சம்பாதிக்கிறேன்னு ஒரு பொண்ணு சொல்றது. இது அந்த அப்பா ரொம்ப கவலையோட வேற பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இது தேவையான விளம்பரமாங்கிறதே தெரியல. இது என்ன அவரை மட்டம் தட்டுறமா? அவர் தாம் பார்த்து தான் நம்மளை படிக்கவே வச்சிருக்கார். அவர்கிட்ட சோற்றில் நாம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு போறதை விட்டுட்டு அவர் கடைசி நாள் வரைக்கும் கட்டப்பட்டாரே, நான் முதல் நாள் சம்பாதிக்கிறேன்னு பேசினால்
இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புஸ்தகத்தில் இவர்கள் என்ன எழுதி வச்சிருக்கார்களோ அதற்கு இன்றைய நடப்புக்கும் தொடர்பே இருக்கிறதா தெரியல. அதனாலே கற்றுக்கொண்டவரிடத்திலே அபிமானத்தோடு இருக்கணும். அவர் ஏற்றி விட்டபடியால தானே இன்னைக்கு நாம ஏறி இருக்கோம். நல்ல வாத்தியார் வர்றதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப துர்லபம். பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு வாத்தியார் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு கட்டம் தெரியுமோ. ஏன்னா அடுத்து ஒண்ணுமே இல்லை, தொலைபேசியை காதில் வச்சுன்னு ஏன்னு சொல்லிருந்தா 8000 ரூபா கொடுத்துட்றோம். அந்த வேலைக்கு போவாளா? இல்லை கட்டப்பட்டு இங்கே வருவார்களா? அங்கே வேற வண்டியை வச்சு வீட்டில் கொண்டு விடுறான், குழு வசதியோட உட்காந்து வைக்கிறான். இத்தனை இருக்கிற இடத்துக்கு போகிறத விட்டுட்டு இது என்னத்துக்கு தொண்டை தண்ணி வத்த இவர்களிடத்துல கத்தி, அது 98 போட்டோம்னாலும் புகார், 28 போட்டோம்னாலும் புகார், எது போட்டாலும் எதுக்கு நம்ம மனசு தோணும் இல்லையோ. அதனாலே ஆச்சாரியன் குருவா இருக்கிறதுங்கிறதே துர்லபத்திலும் துர்லபம். அவர்கள் பெருமை அறிந்து நாம் தான் நடந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியம் சிக்ஷிதாக சிக்ஷாக கிருததாராச்ச மாதரம். கல்யாணம் ஆன உடனே தாயை விட்டுடுவனும். யாரார விடுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கல்யாணம் ஆன உடனே மனைவியை எல்லாம்னு பெத்தவளை விட்டுடுறானோ இல்லையோ. கிருத்த தாராச்ச மாதரம். நாரீம் விகத காமஸ்து. காமம் தீர்ந்தவுடனே ஆண் பெண்ணை மறந்து விடுகிறான். கிருத்தார்த்தாச்ச பிரயோஜகம். ஒருத்தங்கிட்ட வேலை ஆயிடுத்துன்னு நினைச்சா வேலை முடிஞ்ச உடனே அவனை விட்டுடுறோம். நாவம் விஸ்தீர்ண காந்தாரா. ஒரு ஓடத்தை கங்கையை கடந்த உடனே ஓடத்தை விட்டுடுவோம். அதே போல கடத்தி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமா கரோகரா, கச்சிம்பேஷன்மான் கரோகரா.